गजानन पद्मार्गं गजाननम् अगर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्मगे. லங்காஸ்ரீ தமிழின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய சிந்தனையாக நாம் இந்த ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்பதை சிந்தனைக்குக் கொள்வோம். பொதுவாக இந்த ஆலய வழிபாடு என்பது பன்று தொட்டு நம் முன்னோர்களாலே நமக்கு இவ்வாறு இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதனாலே வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் உயர்வுகளும் கிடைப்பது என்பதனை அவர்கள் அனுபவித்து நமக்கு வெட்டி சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த ஆலய வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது நாம் குறிப்பாக இந்த ஆசார சீடராக ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். தினந்தோறும் நாம் ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். அதனால்தான் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ ஆலய வழிபாடு செய்யணும். ஆனால் இப்பொழுதெல்லாம் நமக்கு நேரமே கிடைப்பதில்லை என்று சொல்லுகின்றவர்களை நிறைய பேரை நாங்கள் பார்க்கிறோம். கோவிலுக்கு போவதற்கே நேரம் இல்லை என்று சொல்லிக் கொள்வார்கள். இந்த ஆலய வழிபாடுகளை நாம் செய்கின்ற பொழுது அன்றாடம் நமக்கு வர இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் எல்லாம் அன்றாடம் விலகிவிடுமா. இந்த ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது நாம் எங்களுடைய இந்து சமய தமிழ் பண்பாட்டு கலாச்சார உடைகளோடு நாம் ஆலயத்துக்கு செல்ல பழகிக்கொள்ள வேண்டும். முன்னைய காலங்களிலே இவ்வாறு கோவிலுக்கு செல்வது என்றால் அவர்கள் எல்லாம் துவைத்து உலர்ந்த ஆடைகள் அணிந்து ஆசார சீடராக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்வார்கள். இப்பொழுது நாம் வீட்டிலே அணிகின்ற சாதாரண உடைகள், அந்த நாகரீக உடைகளோடு நாங்கள் ஆலய வழிபாட்டுக்கு என்று கிளம்பி விடுகிறோம். சாதாரணமாக இந்த சீருடைகள் என்பது ஒரு அலுவலகத்துக்கு என்று ஒரு சீருடை இருக்கிறது, ஒரு பாடசாலைக்கு என்று ஒரு சீருடை இருக்கிறது, ஒரு கல்லூரிக்கு என்று ஒரு சீருடை இருக்கிறது. அந்தந்த இடங்களிலே நாம் செல்லுகின்ற பொழுது அவ்வாறு செல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் அது காட்டுகிறது. அதுபோல் நாம் ஆலய வழிபாட்டுக்கு என்று செல்லுகின்ற பொழுது எங்களுடைய இந்த பாரம்பரியமாகிய தமிழ் கலாச்சார உடைகளை அணிந்து செல்லுகின்ற பொழுது அங்கே இன்னும் ஒரு படி உயர்வாக அந்த இறை வழிபாட்டிலே நமக்கு இறையருள் பூர்ணமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குமா. இப்போ ஆண்கள் நாங்கள் வேட்டி சால்வை அணிந்து ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். முன்னோர்கள் அவ்வாறு தான் செய்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுதெல்லாம் நாங்கள் இந்த நாகரீகம் போர்வையிலே இருக்கின்ற அணிந்திருக்கின்ற உடைகளுடைய நாம் செல்ல பழகிவிட்டோம். அவ்வாறு நாம் செல்லக்கூடாது. அதே போல பெண்கள் இந்த நாகரிக உடைகள் தவிர்த்து ஆலயங்கள் எங்களுடைய தமிழ் கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு நாம் செல்ல பழகிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் அவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்து காட்டுகின்ற வகையிலே அவர்களையும் ஆலயத்துக்கு இவ்வாறு தான் செல்ல வேண்டும். இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போவதாக இருந்தால் எங்களுடைய பாடசாலைக்கென்று ஒரு சீருடை இருக்கிறது. அதை அணிந்து போனால்தான் உள்ளே அங்கே அனுமதிப்பார்கள். நாங்கள் சாதாரணமாக கலர் உடுப்புகளை உடுத்தி கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாது, ஒரு கல்லூரிக்குள்ளே நுழைய முடியாது. ஒரு அலுவலகத்துக்கு என்று ஒரு சீருடை இருக்கிறது. அதுபோல் ஆலயத்துக்கு என்றால் நம்முடைய தமிழர்களுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கின்றது. அந்த பண்பாடு கலாச்சார விழுமியங்கள் அதனை பாதுகாக்கின்ற வகையிலே நாங்கள் இவ்வாறு செல்ல வேண்டும். அவ்வாறு சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது இப்போ பல இடங்களிலே இந்த ஆண்கள் ஷர்ட் அணிந்து செல்லக்கூடாது, மேலாடை இல்லாமல் ஆண்கள் செல்ல வேண்டும் என்கின்ற பொழுது அதை ஏன் என்று கேட்கின்ற பலர் இருக்கின்றார்கள். ஏன் அவ்வாறு செல்ல வேண்டும் என்று. அந்த ஆண்கள் மேலாடை இல்லாமல் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு சக்தி கிடைக்கின்றதாம். அந்த ஆலயங்கள் பொதுவாக இந்த பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்கின்ற பஞ்ச பூதங்களினாலே உருவகுக்கப்பட்டது. அங்கே கருங்கற்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சிலைகள் கருங்கற்களினாலே வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே அபிஷேகம் செய்யப்படுகின்ற திரவியங்களுடைய சக்தி, செய்யப்படுகின்ற பூஜைகள், அவருடைய வேத மந்திரங்களுடைய ஒலிகள்,
தேவார் திருவாசகங்களுடைய அந்த ஒலிகள், நாத ஒலிகள், அதேபோல தவில், நாதஸ்வரம், மணி, செமக்கலம், சங்கு போன்றவற்றுடைய அதிர்வுகள் எல்லாம் அந்த ஆலயத்தை சுற்றி நிற்குமா. இவ்வாறு நாங்கள் அந்த ஆலயங்களை சுற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது என்னுடைய உடம்பிலே அந்த காந்த அலைகள் படுகின்ற பொழுது நரம்புகளுக்கு ஒரு அதிகப்படியான சக்தியையும் தெய்வீக தன்மையையும் தரக்கூடியது என்பதனாலே தான் நம் முன்னோர்கள் இந்த ஆலய வழிபாட்டிலே வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும், மேலாடை ஆகிய ஷர்ட் அணிந்து செல்லக்கூடாது என்ற ஒரு கட்டாயத்தை வைத்திருந்தார்கள். அது இன்று நாங்கள் பரவலாக எங்கு பார்த்தாலும் நாகரிக உடைகளோடு நாங்கள் கல்சான் ஷர்ட் அணிந்து ஆலயத்துக்கு செல்லுகின்ற ஒரு பழக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அது எதிர்கால சந்ததிகளையும் நாங்கள் அவர்களையும் இந்த பழுதாக்குகின்ற ஒரு காரியமாக அமைந்துவிடும். எனவே நாங்கள் எதிர்கால சந்ததிக்கும் எங்களுடைய சமூக செல்வாக்கை, எங்களுடைய கலாச்சாரத்தின் பெருமையை, எங்களுடைய இந்த சமய பண்பாட்டு விழுமியங்களை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே நாங்கள் ஆலய வழிபாடுகளை இவ்வாறு எங்களுடைய இந்த கலாச்சார உடைகளோடு சென்று வழிபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லங்காஸ்ரீ தமிழின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கோரிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி சந்து சுபம்.